தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பதாகவும் போதைப் பொருள் விற்பனையாளர்களை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு வேண்டுமென்றே மெத்தனமாகிவிட்டதாகவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் சிறுமி ஆட்டோவில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் குறித்தும் அண்ணாமலை தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் எளிதில் கிடைப்பதாகவும் போதைப் பொருள் விற்பனையாளர்களை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு வேண்டுமென்றே மெத்தனமாகிவிட்டதா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு முன் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்களோ என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் சிறுமி ஆட்டோவில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். போதைப் பொருள் விற்பனையாளர்களை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு வேண்டுமென்றே மெத்தனமாகிவிட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு முன் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்களோ என்றும் அவர் தனது கேள்வியை முன்வைத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. தமிழ்நாட்டில் பாலியல் பலாத்காரத்தின் எண்ணிக்கையானது தற்போது அதிகரித்திருப்பதாக பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில் கிளம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு வெளியே ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் 18 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். உதவிக்கான சிறுமியின் கூக்குரலை கேட்டு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து ஒரு நல்ல சாமானியர் அவரை காப்பாற்றியுள்ளார் என்ற ஒரு தகவலை பதிவிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை ஒரு பயங்கரமான யதார்த்தமாக மாறிவிட்டது என்றும் போதைப் பொருள் எளிதில் அணுகக்கூடிய பொருளாக மாறிவிட்டது என்றும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இருப்பினும் கடந்த 3 ஆண்டுகள்ல 2022 மற்றும் 24க்கு இடையே தமிழ்நாட்டில் NDPS வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1122 மட்டுமே. 2021ஆம் ஆண்டில் ஒரு வருடத்திற்கு NDPS வழக்குகளில் மொத்தமாக கைதானவர்களின் எண்ணிக்கையானது 9632 ஆகும். தமிழ்நாட்டில் கஞ்சா மற்றும் மெத்தமெட்டைன் விற்பனை அதிகரித்து வருகிறது. ஆனால் கைதுகள் குறைந்து வருகின்றன. இதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கொண்டு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு சுதந்திரமாக ஓடுவதற்கு தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே மெத்தனமாகி விட்டதா என்ற ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்கிறார். மேலும் நமது சகோதரிகளுக்கு பாதுகாப்பான தெருக்களை அதிகாரிகள் உறுதி செய்வதற்கு முன்பு இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து விட்டதாகவும் தமிழ்நாடு அரசு இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு மாநில தலைவர் பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.